ஸோ இந்த ஒரு செக்ஷன்ல நாம நிறைய விஷயங்கள் ரொம்ப சிம்பிளா டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எபிசோட் 1ல இந்த ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். நீங்க ஏதாவது டவுட்னா அதுல கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த எபிசோட் 1ல நாம டிஸ்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹூ யூ அப்படிங்கறத சூஸ் பண்ணுங்க. நீங்க வந்து மார்க்கெட்குள்ள வரீங்க. ஒன்ஸ் இந்த செக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நான் அதெல்லாமே கிளாரிஃபை பண்ணி கொடுத்துடுவேன். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன். இதுல நாம டிஸ்கஸ் பண்ண போறது ஹூ யூ. உங்களுக்கு ஆக்சுவலி என்ன தேவை மார்க்கெட்ல அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஓகேவா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஜென்ரலா நீங்க வந்து உங்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். யாரா இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு மேல் ஆகட்டும், ஃபீமேல் ஆகட்டும், நான் யாரா இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஃப்ரம் 15ல இருந்தே ஏர்ன் பண்றாங்க. ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஜாபுக்கு ஜாயின் பண்றோம். ஓகேவா? ஒரு 23 வச்சுப்போமா? 23ல இன்னைக்கு ஸ்டார்டிங் சேலரி அரௌண்ட் 20K மினிமம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட நம்மளால வந்து 25லலாம் கம்பல்சரி இப்போ வந்து கமிட் ஆகணும். நம்மளை டிபெண்ட் பண்ணி ஒரு பார்ட்னர் வராங்க. ஸோ மேரேஜ் பண்றோம். ஓகேவா? 28க்குள்ள நமக்கு ஒரு பேபி பிறந்து நம்ம வந்து ஒரு ஃபேமிலி மேனா ஆயிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஃபேமிலி மேன் ஆயிடுறோம். ஒரு ஃபேமிலி மேன், ஓகேவா, பார்ட்னரும் சம்பளம் வாங்குறாங்கன்னே வைங்களேன். டோட்டலா அந்த வீட்டோட இன்கம் 50K அப்படின்னா இந்த 50Kல இது மல்டிபிளா நீங்க எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து 2 லேக் 3 லேக் இல்ல நான் பிசினஸ் பண்றேன், எனக்கு வந்து ரெண்டல் இன்கம் வருது, வாட் எவர் இட் இஸ். நான் வந்து ஒரு மினிமம் பட்ஜெட்ல 50K சொல்றேன். உங்களோட ஏஜ்ல 28 ஏஜ்னே வைங்களேன், யூ செட்டில்டு ஆஸ் அ ஃபேமிலி மேன், ஒரு 50K உங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னா ஆக்சுவலி த டேர்ம் என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் இயர் ஆன் இயர் உங்களுடைய சேலரி மினிமம் மினிமம் 15% ஆவது க்ரோ ஆகணும். அப்பதான் உங்களால இப்ப இருக்கக்கூடிய இந்த இன்ஃபிளேஷன்ல சஸ்டெயின் ஆகி ஓரளவு செட்டில் ஆக முடியும். சோ உங்களால எவ்வளவு வருஷம் வேலை பார்க்க முடியும்? ஒரு 50 இயர்ஸ் வேலை பார்க்குறீங்களா? 50 இயர்ஸ்ல வந்து உங்களுடைய உங்க பசங்களுக்கு வந்து ஏஜ் வந்து அரௌண்ட் 22 ஆகும். அவங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைல வாழ ஆரம்பிச்சுடுவாங்க. ஸோ நீங்க வந்து 50 இயர்ஸ் வரைக்கும் உங்க ஃபேமிலிக்காக ஒர்க் பண்றீங்கன்னே வைங்களேன். ஆஃப்டர் 50 இயர் இன்னொரு 20-30 இயர் நீங்க இந்த லைஃபை சஸ்டெயின் பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா இண்டிபெண்டா ஃபினான்ஷியலா இருந்தீங்க மட்டுமே நிம்மதியா இருக்க முடியும். டு பி ஃப்ராங்க், நீங்க இப்ப இருக்கக்கூடிய ஃபேமிலியில இஷ்யூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போய் பார்க்கும்போது சைக்கலாஜிக்கலா சண்டை போடணும்னு நினைக்கிறவங்கள விட்டுருங்க. பட் ஜென்ரலா காமனா ஒரு வீட்ல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன்னா அந்த ஃபேமிலி வந்து என்ன, அந்த பேரண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா தான் சம்பாதிக்கிற காசு மொத்தத்தையும் தன்னோட பசங்களுக்காக மட்டுமே செலவு பண்ணிருப்பாங்க. ஒரு சமயம் அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு லைஃப் அமைச்சு கொடுக்கணுங்கிறதுல டார்கெட்டடா இருப்பாங்க. எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகும்போது அவங்க பசங்க அவங்கவுங்க ஃபேமிலியை பார்த்துட்டு அவங்கவுங்க ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்களுக்கு ஃபினான்ஷியல் நீடுக்கு அவங்க பசங்களை டிபெண்ட் பண்ணும்போது யாரையுமே நம்மளால பிளேம் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு அவங்க இப்ப எப்படி இவங்க வந்து 28ல இருந்து ஸ்ட்ரகிள் கஷ்டப்பட்டு தன்னோட ஃபேமிலியை ரன் பண்ணாங்களோ அந்த மாதிரி அவங்க பசங்க வந்து அவங்க ஃபேமிலியை ரன் பண்றதுல தான் பிஸியா இருப்பாங்களே தவிர இவங்களை ஃபாலோ பண்ற கமிட்மெண்ட் அவங்களுக்கு இருக்காது. அந்த நேரத்துல தான் இஷ்யூ ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து எல்லாருக்குமே ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். அடுத்து வாழப்போறிய அந்த வாழ்க்கை வந்து நிம்மதியாவே இல்லாம நிறைய கசகசகசன்னு இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ ஃபினான்ஷியலி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீடமா இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம லைஃப் நிம்மதியா இருக்கும். நம்ம பசங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்க என்ன தராங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றதை விட்டுட்டு நம்ம அவங்களுக்கு என்ன தரலாம், போகும்போது பசங்களுக்கு பேரன்களுக்கு இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் இருக்கும்போது நம்மளால நம்ம லைஃப்பை ரொம்ப ஹாப்பியா வாழ முடியும். இதை வந்து நான் ப்ராக்டிக்கலாவும் சொல்றேன், அனுபவத்திலையுமே சொல்றேன். ஓகேவா? ப்ராக்டிக்கலி இது உண்மை, அனுபவத்திலையும் சொல்றேன். இதுதான் ஆக்சுவலி ஃபேக்ட். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இப்ப என்ன ஏஜா வேணா இருங்க, 30யா இருங்க, 40யா இருங்க, 50யா இருங்க, வாட் எவர் யுவர் ஏஜ், யூ ஹாவ் டு சூஸ் வாட் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு. நம்ம பிசினஸ் பண்றோம், நம்ம ஒர்க் பண்றோம், இதெல்லாம் தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து இப்ப இன்சூரன்ஸ் பண்றீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்கறத தாண்டி இட்ஸ் கம்ஸ் ஆஸ் அ சேவிங்ஸ்.
ஓகேவா? இப்ப இன்சூரன்ஸே எப்படி தெரியுமா சொல்றாங்க? நீங்க வந்து இத்தனை வருஷம் இவ்ளோ பண்ணுங்க. இத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு இவ்ளோ அமௌண்ட் வரும். இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. டு பி ஃபிராங்க் அது உண்மைதான். சோ நான் வந்து இவ்ளோ அமௌண்ட் போடுறேன். இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு இவ்ளோ பேமெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்பல்லாம் அதிகமாயிடுச்சு. சோ அதுவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். நான் இல்லன்னே சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம உள்ள வரோம் அப்படின்னா டெஃபினட்டா வந்து நமக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா கோல்டு. தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா கோல்டு அப்படிங்கிறது ஒரு சூப்பர்பான இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப சில்வருமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரிக்குள்ள ஆட் பண்ணலாம். ஏன் தெரியுமா? சில்வருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் growth ஆகுது. அதே சமயம் அதை வந்து நம்மளால ரீப்ளச் பண்ண முடியும். இப்ப நான் எல்ஐசியில போடுறோம்ல, இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஆக்சுவலி எல்ஐசியில நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ஒரு அவசரத்துக்கு தேவை அப்படின்னா நம்மளால அதுல இருந்து லோன் வாங்க முடியும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ரீசனபிள். அதே மாதிரி கோல்ட் சில்வரையும் நம்மளால பிளட்ஜ் பண்ணி லோன் வாங்க முடியும். ஏப்ரல்ல இருந்து ஆர்பிஐ சில்வருக்கும் லோன் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இதுக்கெல்லாம் முன்னாடி ரியல் எஸ்டேட்ல பண்ணலாம். ரியல் எஸ்டேட் இட்ஸ் நாட் அ ஈஸி திங் டு ஸ்டார்ட். ஆனா ப்ராக்டிக்கலி அது பாசிபிள் தான். ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் ஆல்சோ கேன் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய இஎம்ஐ எல்லாம் இருக்கு. இப்ப வந்து நீங்க மாசம் 5,000 ரூபாய் போடுங்க, இத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து இந்த லேண்ட் கிடைக்கும். அதை சாதாரணமா தான் நம்ம பிளான் பண்ணுவோம். பட் இப்ப இருக்கிற சூழ்நிலையில அப்படி வந்து பூம் ஆகுது ஒரு ரூரல்ல இருக்கிற பிளேசஸ் கூட. ஓகேவா? சோ அதனால அதுவும் ஓகே தான். யூ கேன் ஸ்டார்ட் பாண்ட் போடலாம். இது இது எல்லாமே நம்மளுக்கு நீடா இருக்கு. ஓகேவா? எல்ஐசிங்கிறதும் ஒரு நீடா தான் இருக்கு. இது எல்லாமே நமக்கு நீடு. ஓகேவா? இதை தாண்டி நாம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் அ ஆப்ஷன். பாண்ட் அப்படிங்கிறதும் பிக்சட் டெபாசிட் ஆர்டி இதெல்லாமே காமனா வந்துடுது. ஆர்டி எஃப்டியை விட நமக்கு வந்து பாண்ட்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட கிடைக்குது. ஓகேவா? ஓகே, அதனால நம்ம பாண்டுக்கு போறோம். இதெல்லாம் தாண்டி மியூச்சுவல் ஃபண்டு, அப்புறமா வந்து ஸ்டாக்ஸ். ஓகேவா? இது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க இதுல எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். இதுல மஸ்ட் ஆட் பண்ண வேண்டியது நான் வந்து தங்கம் சொல்லுவேன், கோல் சொல்லுவேன். இப்ப வந்து நிறைய கடைகள்ல செய்கூலி சேதாரம் எதுவுமே இல்லாம நம்ம வந்து தங்கம் வாங்கிக்கலாம் மாசம் மாசம் சீட் கட்டும் போது. அது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும். பட் ஒன் ஸ்டார்ட் பண்ணி ப்ராப்பரா பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ரொம்ப 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 இதுல வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ வி கேன் கோ வித் திஸ். அதுக்கப்புறமா நான் ஸ்டாக்ஸ் சொல்லுவேன். ஏன் தெரியுங்களா? இதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறது சீரியஸாவே பிராக்டிக்கலி நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இதுல மியூச்சுவல் ஃபண்ட் போலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து அக்ரஸிவ் ரிட்டர்ன் அப்படிங்கறத தாண்டி சஸ்டைனபிள் ரிட்டர்ன் இருக்கு. நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டை விட ஸ்டாக்குக்கு போலான்னு சொல்லுவேன். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல அவங்க எந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்ல நீங்க மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணலாமே. இதை விட கொஞ்சம் பெஸ்ட் பெனிஃபிட் இதுல கிடைக்கும். இல்லங்க எனக்கு ஸ்டாக்ஸ் வேண்டாம், நான் டிசிப்ளினா பண்ண மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனா நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸ் ஃபீல்ட்ல நிறைய வருஷம் இருந்ததுனால எனக்கு தெரியும். உங்களுக்கு அதை தெரிய முடியல, இல்லைங்க என்னால டிசிப்ளினா பண்ண முடியல, நான் வாங்குறேன் ஆனா 2 நாள்ல ஏறணும்னே வித்துறேன், இல்ல இறங்கணும்னே வித்துறேன், நான் பேனிக் ஆகுறேன்னா யூ கோ வித் மியூச்சுவல் ஃபண்ட். சோ இது ரொம்ப மேண்டட்டரிங்க. இது விளையாட்டுல ரொம்ப மேண்டட்டரி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தங்கம் அப்படிங்கிறது சஸ்டெயின் ஆயிட்டே வரும், நமக்கு தேவை. மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறமா நம்மளுடைய லைஃபை நாம வித்தவுட் எனி ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் நம்ம சஸ்டெயின் பண்றதுக்கு இந்த ஸ்டாக் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய சஸ்டைனபிள் ரிட்டர்ன் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இப்ப நீங்க இன்வெஸ்டரா உள்ள வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ் அ இன்வெஸ்டரா உள்ள வரீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 2 விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒண்ணு, எதுக்காக இன்வெஸ்ட் பண்றீங்க? லாங் டேர்ம் அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? லாங் டேர்ம் பண்றீங்க எதுக்காக? உங்க கோல் ரீச் பண்றதுக்கா, இல்ல ஒரு 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 வருஷத்துக்கு அப்புறமா என்னோட ரெகுலர் இன்கம்காக? இத மட்டும் நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு கோல்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 5 வருஷம் என்னோட பணத்தை சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 5 வருஷம் கழிச்சு வீடு கட்டலான்னு இருக்கேன், இல்ல பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன். அப்ப நான் வந்து எப்படி சூஸ் பண்ணணும்? இல்லங்க நான் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கேன்.
எனக்கு வந்து எந்த நீடும் இல்ல. எனக்கு வந்து ஒன்ஸ் நான் வந்து இதுதான் டிபெண்ட் பண்றேன். ஒரு இயருக்கு அப்புறமா எனக்கு வந்து ரெகுலர் இன்கம் இதுல இருந்து வரணும் அப்படின்னா இது இது ரெண்ட மட்டும் இதுல ரெண்டுல எது தேவைங்கிறத மட்டும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுல ப்ராப்பரா இதை சூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது இட்ஸ் ஒர்க்ஸ் ஃபார் அஸ். ஓகேவா? ஸோ ப்ராக்டிக்கலி இது வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இதை நம்ம வந்து தாராளமா இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுல வந்து உங்களுக்கு எது தேவை, என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இன்வெஸ்டர்ல இல்லைங்க, எனக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ல இது வந்து ப்ராக்டிக்கலி பாசிபிளா அப்படின்னா எஸ், இட்ஸ் பாசிபிள். ஏன் சொல்றேன் அப்படின்னா, சி எப்போதுமே வந்து நீங்க ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் வந்து ஃப்ரம் மை கெரியர் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு வந்து இப்ப ஃபேமிலி இன்கம் வந்து 50,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். என்னோட இன்கம் வந்து 40,000 ரூபாய் இல்ல 35,000 நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். 35,000 தான் என்னோட இன்கம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுடைய கமிட்மெண்ட் எல்லாத்தையுமே 35,000ல நம்ம பண்ணிட முடியும். பேலன்ஸ் 15,000 ருபீஸை வந்து நாம தாராளமா சேவிங்ஸ் பண்ணலாம். சேவிங்ஸ் எல்லாம் அவசியமாங்க. இருக்கிற வரைக்கும் இருக்கிறோம், சம்பாதிக்கிற வரைக்கும் சம்பாதிப்போம். நம்ம வந்து நல்லா வாழ்வோம். என்ன நடக்குதோ நடக்கட்டும் ஃபியூச்சர்ல அப்படின்னா நிச்சயமா சொல்றேன், அது வந்து ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் நிச்சயமா செட்டே ஆகாதுங்க. ஏன்னா நமக்கு அது தேவை, இன்கம் தேவை. இன்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸாவே நம்மளால வந்து ஓரளவு ரிலாக்ஸ்டா இருக்க முடியும், டிபெண்ட் இல்லாம ஹாப்பியா இருக்க முடியும். ஸோ சம்பாதிக்கிற காசுல நீங்க 85% வந்து 85% தான் உங்களுடைய ஒரிஜினல் இன்கம்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் வந்து நீங்க கம்பல்சரி உங்களுடைய சேவிங்ஸ்க்கு வச்சுக்கோங்க. இது 3 பங்கா பிரிச்சுக்கோங்க. ஒண்ணு கோல்ட்ல போடுங்க. இன்னொன்னு சேஃபா நீங்க வந்து சிட் ஃபண்ட்ஸ்ல அந்த மாதிரி போடுறீங்களா? அதுல போடுற ரிட்டர்னை விட ஸ்டாக்ஸ்ல கூட தான் வரும். பட் உங்களுக்கு வந்து இப்ப நான் வந்து சிட் ஃபண்ட்ஸ்ல போடுறது உங்களுக்கு அது கன்வீனியன்ட்டா இருக்கு, நான் அதை நம்புறேன் அப்படின்னா நீங்க அதுல பண்ணலாம். இல்லங்க நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபியா போடணும்னா போடலாம். பேலன்ஸை வந்து ஸ்டாக்ஸ்ல போடலாம். இல்ல ரியல் எஸ்டேட்ல நான் பண்றேன், நீங்க சொன்ன மாதிரி மந்த்லி சீட் மாதிரி கட்டுனா இடம் சொந்தமாகும், இது நம்பிக்கையா இருக்கு அப்படின்னா அதை நீங்க சூஸ் பண்ணலாம். ஓவராலா நம்மளுடைய கேட்டகரி ஓகேங்களா? ஆஹ் இது வந்து செட் ஆகும். இது நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க. ஓகேவா? இந்த இந்த மாதிரி தான் நம்ம தொடர்ந்து சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆஹ் இது தாண்டி நம்ம வந்து அடுத்தடுத்து என்ன பேசுவோம்னா, ட்ரேடிங்குள்ள வரீங்கன்னா என்ன பண்ணணும்? இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய பேசிக் விஷயம் இது. இப்போ உங்களுடைய டவுட் எல்லாம் நீங்க கேளுங்க. நான் அதுக்கு எல்லாமே ஆன்சர்ஸ் பண்றேன். எவ்ரி வீக் இந்த மாதிரி நம்ம டவுட் செக்ஷன்ஸும் இருக்கும். அப்புறம் நான் இதை கண்டினியூ பண்றேன். எனி டவுட்ஸ்? ஜாயின் பண்ணவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ. ஓகே. ஸோ இப்ப நீங்க ஜாயின் பண்ணிருக்கிற இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஜஸ்ட் மார்க்கெட் நியூஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான். உங்களுக்கு வந்து இல்லைங்க நாங்க வந்து ட்ரேடிங் கால்ஸ் வேணும் எங்களுக்கா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அலைஸ் ப்ளூல டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அலைஸ் ப்ளூல வந்து தே ஆர் கிவிங் அ செபி ரெஜிஸ்டர்ட் கால்ஸ். அதுக்கு வந்து ப்ரீமியம் இருக்கு. பட் நம்ம பிரான்ச்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு நான் அந்த ப்ரீமியம் வந்து நாங்க பே பண்ணி ஃப்ரீயா தான் வாங்கி தரோம். ஃப்ரீயாவே குடுக்குறோம். அவங்க உங்களுக்கு நாங்க பிரீமியம் அந்த பேமெண்ட் உங்களுக்கு குடுத்துருவோம். நீங்க பே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம பிரான்ச்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்றவங்களுக்காக இந்த பெனிஃபிட் பண்ணியிருக்கோம். நீங்க டிமாட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, யூ கேன் ஸ்டார்ட் வித் அஸ். ஓகேவா? அக்கவுண்ட் ஓப்பனிங்ல இருந்து எல்லா சர்வீஸுமே நாங்க குடுத்துட்டு இருக்கோம். யுலிப் பாலிசி ஓகேவான்னு கேட்டிருக்கீங்க. பண்ணலாம் வினோத் சார். பிகாஸ் யுலிப் பாலிசி தே ஆர் இன்வெஸ்டிங் இன் அ மார்க்கெட். பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். அதே மாதிரி நீங்க ஸ்டாக்ஸ்குள்ள போறீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 8 செக்டார் அதுல டாப் ஸ்டாக்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், மெசேஜ் பண்ணுங்க. அதுல தாராளமா பண்ணலாம், நல்லா இருக்கு. வேற வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? உங்களுக்கு வேற ஏதாவது ஜெனரல் டவுட்ஸ் இருக்கா? வேற ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் வேணுமா?
இது வந்து எவ்ரி வீக் நடக்கும். உங்களால ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா நோ இஷ்யூஸ். நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸோட ரெக்கார்டடும் குடுக்குறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ன்னு உள்ள வரோம் அப்படின்னா, எப்படியெல்லாம் ஸ்டாக் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எபிசோட் 2ல பார்ப்போம். இல்லங்க நான் வந்து ஒரு இன்வெஸ்டரா ஆல்ரெடி இருக்கேன். வேற ஏதாவது மார்க்கெட்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டா, நீங்க ஒரு ட்ரேடரா இருக்கலாம். ட்ரேடரா மார்க்கெட்ல இருக்கலாம். ட்ரேடிங் சம்பந்தமா என்ன பண்ணணும், என்னென்ன எஜுகேஷன்ஸ் தேவைங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஃபண்டமெண்டல் எஸ் ரொம்ப முக்கியம். ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஃபண்டமெண்டலி மார்க்கெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறதையும் நான் உங்களுக்கு ஒரு 10 10 பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவை அப்படின்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஹலோ. சார் சொல்லுங்க சார். மேடம், இப்போ ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்துட்டு இது பண்ணும்போது வாங்கும்போது அந்த ம். பிஇ வந்து கிரேட்டர் தென் 50 ஃபார் த பாஸ்ட் 4 ட்ரைனிங் குவார்ட்டர்ஸ்னு காட்டுது மேடம். புரியல சார். உங்க வாய்ஸ் எனக்கு கேட்கல. என்ன சொல்றீங்க? இப்போ ஒரு சில ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணும்போது, ம். ஓகே. பை ஆக்சுவலி பண்ணும்போது, அது எனக்கு தெரியுது. ஆக்சுவலி அது என்னன்னா, அந்த ஸ்டாக் வந்து ஜெனரல் ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்க. நீங்க வாங்குற ம், ம், இந்த ஸ்டாக் ஆக்சுவலி இப்ப செபி வந்து கிளையண்ட்ஸுக்கு நெறைய ஹெல்ப் பண்றாங்க. அ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்டாக் நம்ம வாங்க போறோம் அப்படின்னாலும், இப்ப இந்த ஸ்டாக் நம்ம வந்து வாங்க போறோம் அப்படின்னா, இந்த ஓகே. பங்கு வந்து ஆ, இது இங்க பாருங்களேன். இங்கேயே மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல. பிஇ கிரேட்டர் தென் 50 ப்ரீவியஸ் 4 ட்ரைலிங் குவார்ட்டர்ஸ். இப்ப இந்த ஆ ஸ்டாக் உடைய ஃபண்டமெண்டல் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு கிளியரா தெரியும். இவங்க வந்து ஆல்ரெடி இவங்க வந்து 79 அப்படிங்கிறது பிஇ. ஸோ பிஏ அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஜென்ரலா நமக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு ஸ்டாக்கா இருந்தாலும் பிஇ அப்படிங்கிறது கம்பேர் டு இண்டஸ்ட்ரி பிஇ இபிஎஸ் கம்மியா இருக்கணும். இந்த ஸ்டாக்கோட பிஇ வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ஸை விட ப்ரீவியஸ் குவார்ட்டர்ஸை விட இது வந்து கொஞ்சம் கூட இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால என்னன்னா இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் கூட இருக்கு. பிசினஸ் அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிறாங்க. ஸோ வென் வி ஆர் ஸ்டார்டிங் அந்த டைம்ல வந்து நம்ம இதை செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதை வந்து ஒரு ட்ரேடர் அவாய்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே நம்ம இந்த ஸ்டாக் இப்படி இருக்கா, அப்ப நம்ம வந்து வி ஹாவ் டு செக் இட் அவுட் அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக தான் அது கொடுக்குறாங்க. இப்போ அதை அவாய்ட் அவாய்ட் பண்ண வேண்டாம்ல, அவாய்ட் பண்ணாம எப்படி மேடம் வந்து? அப்படி இல்ல. இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம நெறைய விஷயங்கள் செக் பண்ணுவோம். அது கூடவே இது ஒரு வேல்யூ ஆடட் பாயிண்ட். அவ்வளவுதான். ஓகே. இப்ப நம்ம வந்து அத தாண்டி லார்சன் லெபார்டரி ஸ்டாக்க வந்து நெறைய பேசுவோம். நெறைய பேசுவோம். இஃப் இட்ஸ் ஆல் கிளிக் ஃபார் அஸ் நம்ம அத ஓகே அப்படின்னு ஃபைனல் பண்ணுவோம். ஓகே. இந்த மாரி உங்களுக்கு வேற என்ன டவுட்ஸ் இருந்தாலும் யூ ஜஸ்ட் டெல் மீ. நான் வந்து உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். மேடம் குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. மேடம் இப்போ அலைஸ்புல்ல மேடம் மொபைலுக்கும் சிஸ்டத்துக்கும் வந்து த்ரீ 3 to 4 பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குங்க மேடம். அது லைவ் மார்க்கெட்ல. மொபைலுக்கும் சிஸ்டமுக்குமா சார்? ஆமாம் மேடம். அது வந்து
இதுலேயும் ஓப்பன் பண்ணிட்டேன் நம்ம அலைஸ் ப்ளூ, பட் லேப்லேயும் ஓப்பன் பண்ணி, அதாவது சிஸ்டம் லேப்லேயும் ஓப்பன் பண்ணியிருந்தேன். பட் ப்ரீமியம் வந்து பேப்பர் ட்ரேட் தான் மேடம் பண்ணுறேன். அப்போ வந்து ப்ரீமியம் பார்க்கும்போது 4 பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கு மேடம், மொபைலுக்கும் சிஸ்டத்துக்குமே. எனக்கு இதை மட்டும் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க சார். இமீடியட்டா நான் சர்வர்ல பேசுறேன். ஓகே ஓகே மேடம். மேடம் 2-3 டைம் நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லேங்க மேடம். சரி, ஏதாவது ப்ரீமியம் எது மெல்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் ஏதாவது திங்க் பண்ணி விட்டுட்டேன் மேடம். பட் நேற்று வந்து லைவ் மார்க்கெட்லேயே வந்து அந்த மாதிரி தான் மேடம் வந்துச்சு. இல்ல சார், நீங்க எனக்கு ப்ளீஸ் எனக்கு அதை அப்படியே வீடியோ எடுத்து கொடுங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே ஓகே மேடம், ஓகே மேடம். நெட்டு நான் ஸ்லோவா பார்த்து இருந்தாலும் இப்படி ஆகும் இல்லைங்க மேடம்? இல்ல சார், நெட் ஸ்லோவா இருந்தா வரும். அதான் அவர்கிட்ட வீடியோ கேட்டிருக்கேன். அப்படி அவர் செக் பண்ணிட்டு சொன்னார்னா என்னன்னு கன்க்ளூஷன் நான் சொல்லிடுவேன். எனக்கு இது மாதிரி இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. இது ஃபர்ஸ்ட் டைம் நானே ஹியர் பண்றேன். லெட்ஸ் செக் அண்ட் அப்டேட் யூ. ஆனால் வந்து இது ஹாட்ஸ்பாட்டில் தான் மேடம் நெட்டு யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ அதனால அதனால எதுவும் இருக்குங்களா? நானும் நாளைக்கு காலையில செக் பண்றேன். அதை தாண்டி உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்க, நானும் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். நான் ரெக்கார்டிங் அனுப்பிச்சிடுறேன். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. மார்க்கெட் வந்து இப்ப 2-3 நாளா சூப்பரா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. 2 நாளா நாட் ஃபைன். பட் எல்லா டைமும் இப்படி இருக்காது. வில் டூ சம் ட்ரேட். அதுக்கு வந்து நிறைய ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. வில் ஒர்க் இட் அவுட். அதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணலாம். ஓகே, ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஜென்ரல் டவுட்ஸ் ஏதாவது இருக்குங்களா? மேடம், போன வீக் வந்து நம்ம அந்த ஸ்விங் ட்ரேடிங் போடுறப்ப அந்த மார்ஜின் போடுறேன்னு சொன்னீங்க மேடம். ஆக்சுவலி இப்ப வந்து மார்ஜின் வந்து ஃபுல் மார்ஜின் தான் தேவைப்படுது சார். நான் ஒரு தடவை பேங்க் மேனேஜர்கிட்ட செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். வேற ஏதாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு. சரி, ஓகே மேடம். ஓகே, ஹலோ, குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார், சொல்லுங்க சார். அலைஸ் குழு எனக்கு வந்துட்டு டீச்சிங் பண்றது யார் இருக்கிறாங்க? ஏதாவது இருக்கா? எனக்கு சார் நாங்க கொடுக்குறோம் சார். எவ்ரி வீக் வந்து ஃப்ரீ ஜூம் மீட்ஸ் கண்டக்ட் பண்றோம். இதை தாண்டி 1-on-1ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நாங்க வந்து நாங்க கொடுக்குறோம். நான் கொடுக்குறேன் ஜென்ரலா. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் எப்படி உங்களுக்கு கான்டாக்ட் பண்றது? எனக்கு இல்ல, நீங்க யூசர் ஐடி மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டவுட்னு சொன்னீங்கன்னா நான் ஆன்சர் பண்ணிடுவேன். அப்படியா? எப்ப பண்ணலாம்? அந்த ஒன்லி ட்ரேடிங் டைம்ல தான் பண்ண முடியுமா? இல்ல, நீங்க எப்ப வேணாலும் கேட்கலாம் சார். நான் அவைலபிள் தான். ஓகே ஓகே. உங்களுடைய எந்த இது மொபைல் ஆமா, மொபைல் நம்பர், என்னோட மொபைல் நம்பர் இதுதான் சார். நீங்க எதா இருந்தாலும் இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. என்னோட ஸ்டாஃப் இருக்காங்க, நான் அவங்க நம்பரும் கொடுக்குறேன். நீங்க என்கிட்ட பேசுங்க. நான் பிஸி இல்ல, நான் மேக்ஸிமம் எல்லா காலுமே எடுத்துடுவேன். வாட்ஸ்அப் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன். இதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, இந்த நம்பருக்கு போடலாம்ல? ஆமா சார். ஓகே 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 ஓகே, ஐ வில் டு. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஐ கம் பேக் டு யூ. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். அடுத்தடுத்து உங்களுடைய டவுட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளாஸ், ஃப்ரீ கிளாஸஸ், அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். பி வித் மீ அண்ட் stay tuned to our channel and Telegram group. ஓகேவா? டெலிகிராம் குரூப்ல தான் எல்லாரும் இருப்பீங்க. இதை தாண்டி ஏதாவது டவுட் இருந்தாலும் யூ ஜஸ்ட் டெல் மீ. ஓகே, எனி மோர் டவுட்ஸ்? தேங்க்யூ. தேங்க்யூ சார். எனி டைம் ஐம் அவைலபிள். ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்றேன். தேங்க்யூ சார். குட் டே டு ஆல். குட் நைட். தேங்க்யூ. தேங்க்யூ.